பெய்யுற மாதிரி டஸ்ட் வந்து அப்பதான் இருந்துச்சு கொஞ்சம். இங்க பாருங்க ஒரு குட்டி வந்திருக்கு இப்போ பாருங்க அப்படியே போயிட்டே இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்னைக்கு vlog எடுக்கிறோம். இந்த கிச்சனில் வந்து ஃபேன் போட்டாச்சு. இந்த ஃபேனை காமிக்கிட்டவா? ஆனால் என்னன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் நாங்கள் எப்போவுமே வீடியோ எடுப்போம். என்னன்னா இங்கே வந்து இந்த ஃபேன் இந்த ஒரு லைட் இருந்தது, இந்த லைட்டு இந்த டியூப் லைட்டு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் சர்வீஸ் ஏரியா பண்ணேன். 3 லைட்டுக்கும் ஒரே கனெக்ஷன் இருக்குமா. ஸோ அதனால இந்த ஃபேன் போட்டால் இந்த லைட் போடணும்னா இந்த ஃபேனும் ஓடும். அது யோசிக்கலை நாங்கள். ஏன்னா எங்களுக்கு வீடியோ கொஞ்சம் வெளிச்சம் வேணும் தான் இது போட்டோம். ஆனால் வீடியோ எடுத்து நாங்கள் ரொம்ப ஃபேன் போட மாட்டோம். சரி ஓகே அப்படின்ட்டு அந்த இந்த ஃபேன் போடுறதுக்குள்ளே ஃபுல் டஸ்ட் ஆகிடுச்சு. நான் அந்த கிளிப்பிங் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். கிச்சனே ஏதோ வந்து ரெனோவேட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கிளிப்பிங் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து பூ கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ட்ரில் பண்ணோம். ட்ரில் பண்ணப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே மழை பெய்யுற மாதிரி டஸ்ட் வந்து பறந்து வந்தது. நல்ல வேலை நான் வந்து ஃபுல்லாக துணி போட்டு வச்சுருந்தேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேயும் வந்து பண்ணியாச்சு. அப்புறம் எங்கள் ரூம்லேயும் ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு ஸ்நாக்ஸோட இந்த வீடியோ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து நான் இன்ஸ்டாவில் பார்த்து தான் பண்ணலான்ட்டு ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி நீ பண்ணலான்ட்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் நம்ம காலையிலேயே வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையிலேருந்து வந்து பயங்கர வேலை. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மாவு அரைச்சி வச்சுட்டு மாவரைச்சாச்சு. காலையில் மாவரைச்சிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தேன், வெஜ் ரோல் மாதிரி. ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ் நிறையா நறுக்கணும், மாவு பசங்க வைக்கணும். காலையிலேயே சீக்கிரமாகவும் எழுந்திரிச்சாச்சு. நிறைய பேர் வந்து பார்த்து நிறைய விசில் காலையிலேருந்து இந்த குக்கர் வந்து மாடா உழைச்சிட்டு இருக்கு. காலையில் ஒரு தடவை சாதம் வச்சேன், அதுக்கப்புறமா திருப்பி ஒரு தடவை நான் சாதம் வச்சேன். சரி இந்த தேக்க ஒரே குக்கரை வச்சு டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பண்ணிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு வச்சிடலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வச்சுட்டேன். இதுக்கப்புறமா இதை தேக்க போட்டுருவேன், குளிப்பாட்டிடுவேன். என்னது அப்படி சரி ஓகே. இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆறட்டும், விசில் அடங்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து இன்னைக்கு 2 அன்பாக்சிங் வந்து பார்க்க போறோம். இண்டஸ் வேலியிலேருந்து. இண்டஸ் வேலியோட குக்வேர்ஸ் எல்லாமே வந்து நிறைய நம்மளோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. நல்ல ஃபீட்பேக்கும் வந்து கொடுத்துருக்கீங்க. என்னோட கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேஜராக யூஸ் பண்ணுறது எல்லாமே இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்ஸ் தான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குக்கர் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரெஷர் குக்கர் வந்து 3.5 லிட்டர்ஸு. உங்களுக்கு இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். இன்னைக்கு இதில் வந்து உங்களுக்கு நான் சமைச்சும் காட்டுறேன். இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துருக்கும். ஸோ நல்லா வந்து பாத்திரங்கள் நல்லா வெயிட்டாக இருக்கும், ரொம்ப வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். குக்கர்ஸ் வந்து நீங்கள் மெயினாக பார்க்குறீங்க ரொம்ப வந்து லீக் ஆகாமல் அந்த பர்னிங் இல்லாமல் ஸ்டிக்கிங் இல்லாமல் அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்கன்னா இண்டஸ் வேலி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லுவேன். ஸோ இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த டஸ்லா பாட்டு தான். ஸோ இது வந்து டர்போ குக் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டீல் லிட்டும் வந்து வருது. வந்து 18 சென்டிமீட்டர். இதுலேயே உங்களுக்கு வந்து நிறைய சைஸஸும் அவைலபிளாக இருக்குது. இண்டஸ் வேலியோட குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட கிச்சனில் வந்து நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் மேலேயே நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு டியூரபிளாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து குக்கர்ஸ் ட்ரைப்ளையில் வந்து வாங்குறப்போ உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே வராது. இண்டஸ் வேலியோட அந்த குக்கர் வந்து என்னோட பிளாக்ஸ்லேயே நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. எனக்கு இது வரைக்குமே வந்து அது அடிப்பிடிச்சோ இல்லை வந்து இந்த லீக் ஆகுது, இந்த மேலே லீக் ஆகல, அந்த மாதிரி ப்ராப்ளம் நான் வந்து ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ரொம்ப வந்து லீக் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் டைப் குக்கர். இது வந்து நம்ம ரைஸ் இதெல்லாம் வந்து பண்ணுறப்போ ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி வந்து குக்கர் இல்லை. குக்கர் பாட்டும் உங்களுக்கு வந்து ட்ரைப்ளை தான், இந்த லிட்டுமே வந்து உங்களுக்கு ட்ரைப்ளை தான். ஹேண்டில்ஸ் எல்லாமே நல்லா வந்து ஸ்டடியாக இருக்கும். இது வந்து நல்ல அடிகனமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரைஸ்லாம் டேரெக்டாக குக் பண்ணுறோம், இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸை அதெல்லாம் வந்து கிரேவிலாம் டேரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இது வந்து சூப்பராக இருப்பாங்க. உள்ளே வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ட்ரைப்ளைல நீங்கள் வந்து குக்கர் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது மாட்டுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் வரும். நம்ம அடிக்கடி குக்கர் சேஞ்ச் பண்ணுற ப்ராப்ளமே வந்து இருக்காது. ஸோ இதோட கேஸ்கெட் எல்லாமே வந்து ரொம்ப டியூரபிளாக இருக்கும். இப்போ இன்னைக்கு வந்து இதில் சூப்பரான ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்ட போகிறேன். நான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்.
அந்த ரெசிபி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடறேன். நீங்க வந்து லாவண்யா அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அதை நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லயுமே லிங்க்ஸ் கோட் எல்லாமே வந்து வச்சிருப்பேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நான் இதில் வந்து இன்னைக்கு உங்களுக்கு குக் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி வந்து நம்ம வத்தக்குழம்பு சாதம் வந்து ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 1 pot ரெசிபி மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி, வத்தல் வந்து நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சுண்டக்காய் வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டுலாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போது 400லேருந்து 450 கிராம் நீங்கள் வந்து அரிசி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1000 ml வரைக்கும் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். அதை வந்து புளித்தண்ணியும் நம்ம வந்து ஒரு 600 ml கரைச்சிட்டு மீதி 400 mlக்கு வந்து நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு மெஷரிங் ஜார்லேயே வந்து கரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா சாதம் நமக்கு வந்து அளவு தெரியணும் அப்படின்றதுக்காக, உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக இங்கே வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஊற்றும் போது அந்த கிளாஸ் அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி புளி தண்ணியும் நார்மல் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த குக்கரில் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இந்த ரைஸ் வந்து நம்ம நல்லெண்ணெயில் பண்ணால் இன்னும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கு வந்து தாளிப்புக்கு கடுகு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4 காஞ்ச மிளகா, அப்புறம் சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டுமே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். வேணாம் அப்படின்னா வத்தல் வந்து நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன், கருவேப்பிலை சேர்க்குறேன். காரம்லாம் நான் சொல்கிற அளவு சேர்த்திங்கன்னா மீடியம் காரம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். இதில் வந்து ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம். பருப்பு, அப்புறமா நம்ம சேர்த்த வெந்தயம்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் வந்து உங்களோட அளவு தான். சின்ன வெங்காயம் நிறையா வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம். பூண்டுமே அதே மாதிரி தான், நிறையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம நிறையா வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியுமே வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து வறுக்கும் போதே நல்லா கமகமகமான உங்களுக்கு வந்து வாசனை வரும். எனக்கு வந்து கொஞ்சம் டேங்கி டேஸ்ட் வந்து பிடிக்கும், அதனால் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். இது நம்ம சேனல்லே மெஷர்மெண்ட்டோட நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கலருக்கு காஷ்மீரி சில்லி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம அந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கணும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம பொடி டேரெக்டாக எண்ணெயில் போட்டு வதக்கும்போது கொஞ்சம் நேரம் அந்த நல்ல வாசனை வரும் அந்த பொடி அது எண்ணெயில் பொரியிறப்போ. அந்த டைம்லேயே நீங்கள் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து புளித்தண்ணியை வந்து சேர்த்துடலாம். நான் கரைச்சி வச்ச 600 ml புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 400 ml நார்மல் வாட்டர் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வந்து கொதிக்கணும், கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க வைங்க. புளித்தண்ணியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சரிசியோ புழுங்கரிசியோ எதில் சமைப்பீங்களோ அந்த அரிசி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே கொஞ்சம் கடைசியாக வந்து நெய் விட்டுக்கலாம். நல்லா வந்து வாசனையாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு 3லேருந்து 4 விசில் கிட்ட வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் சாதம் நல்லா குழைவாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் உதிரியாக இருந்தாலே பிடிக்கும், அந்த மாதிரி இருந்தால் தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க. ரொம்ப குழன்னு இருந்தால் நல்லா இருக்கா சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு 3 விசில் வச்சு நான் இறக்கிட்டேன். இப்போ நம்ம இங்கே வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இந்த குக்கர் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரைஸ் வந்து அவ்வளோ அழகாக பொலன்னு சூப்பராக வந்து வந்திருந்தது. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதாவது நமக்கு இந்த புளியோதரெல்லாம் சாப்பிட்றப்போ என்ன ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். டக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது தான். இது வந்து உதிரியாக வேணும்னா நீங்கள் இந்த தண்ணி அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் குழஞ்சிருக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை தான் டேரெக்டாக குக் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இருக்குது. பேஸ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்குமே இந்த மாதிரி குக்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுலேயே உங்களுக்கு வந்து 5 லிட்டர் சைஸ் அவைலபிளாக இருக்குது, அதாவது மீடியம். அது வேணும்னாலும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து இந்த டஸ்லா பாட்டில் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். இது நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இது வந்து நார்மல் ப்ரிப்பரேஷன் தான். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் வந்து சேர்த்துடலாம். இது வந்து நமக்கு எப்படி இந்த இரும்பு பாத்திரத்துலலாம் குக்காரப்போ எப்படி வந்து அந்த வெண்டைக்காய் அழகாக குக் ஆகுமோ அந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருந்தது. அதாவது நீங்கள் வந்து ஒரு 2 to 3 members ஃபேமிலி ஆஃப் 3 அப்படின்றப்போ இந்த குட்டி பாட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம சர்விங் பர்பஸ்க்கு நான் சொன்ன மாதிரி சர்விங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோல்லாம் வந்து பிசைறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டேன். நல்லா வதங்கி வரும்போது சாம்பார் மேல் பொடி வந்து போடுவேன். எங்கள் வீட்டில் இந்த பொடி போட்டு பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வத்த குழம்போட இந்த வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் காட்டின இந்த ப்ராடக்ட்ஸ் தான் இல்லை, இண்டஸ் வேலிலேருந்து நீங்கள் வேறு எந்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னாலும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி ஃபேன் வந்து நாங்கள் ட்ரில் பண்ணுற அன்றைக்கி இந்த மாதிரி தான் நான் கேபினட்ஸ் ஃபுல்லாத்தையும் வந்து கவர் பண்ணியிருந்தேன். பார்க்கும்போது ஏதோ கிச்சனே வந்து ஒரு ரெனோவேஷன் பண்ண மாதிரி வந்து ஆகிடுச்சு, அந்த அளவுக்கு வந்து டஸ்ட்டு. ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து ஃபேன் மாட்ட முடியல, அதுக்கப்புறமா வந்து ட்ரில் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல, நீங்கள் தாராளமாக வந்து ட்ரில் பண்ணலாம். அவங்க வந்து சீலிங்கை ட்ரில் பண்ணி ஃபேன் வந்து மாட்டி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களே தொங்கி நமக்கு வந்து செக் பண்ணி காட்டுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாவண்யா அந்த மீஷோ ஹாலில் காமிச்சிருப்போம். இல்லை, இன்னும் போடலை அந்த வீடியோ. போடவே இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நான் இது மட்டும் எடுத்து வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, இன்னைக்கு இதில் போட்டுட்டு வந்துட்டேன் அவளுக்கு சர்ப்ரைஸாக. பாருங்கள், இன்னைக்கு வந்து ஒரு ஹால் வீடியோ நல்லா இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். காட்டன் ரிவ்யூ. காட்டன் நல்லா லூஸாக இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே இருக்கா? இல்லை இல்லை, அது எனக்கு ஞாபகம் இல்லை. நல்லா இருக்குப்பா, அதனால தான் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அழகா இருக்கு. சின்ன குழந்தைங்க போடுறது அப்படிதான் இருந்துச்சு கொஞ்சம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்சல் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரிட்டர்னும் போட்டுருணும். அது என்னன்றது நீங்கள் வந்து ஒரு ரீசெண்ட் ஹால் வீடியோவில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஹால் வீடியோ பிரித்து பார்த்தேன், சூப்பராக இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம். அதெல்லாம் இப்போ எடுக்கணும்னு தான். நம்மளோட கார்டனை காட்டுவோம். ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இந்த தட்டை எடுத்துடுறேன். நம்மளோட கார்டன் வந்து செழிப்பாக வளர்ந்துட்டுருக்கு. இங்கே பாரு, இங்கே ஒரு குட்டி வந்திருக்கு. இப்போது இதெல்லாம் நான் ப்ரொபகேட் பண்ணி வச்சதெல்லாம் செமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. செம்பருத்தி நல்லா வந்திருக்கு. இதுவே சாஞ்சிருச்சு. எங்கேயாவது கற்பூரவல்லி வந்து இவ்வளோ பெருசு வளர்ந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க, மரம் மாதிரி வளர்ந்துட்டு, குரோட்டன்ஸ் அந்த இது மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு. ஆமாப்பா, போயிட்டே இருக்குப்பா. நான் எத்தனோண்டு தெரியுமா வாங்கிட்டு வந்தா? இத்தனோண்டு இருந்தது. நான் வந்து இந்த வண்டி டிக்கியில் போட்டு எடுத்துட்டு வந்தேன். பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்கு. ஆமா, இதுவும் வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சது. இதுல லீஃப் வந்துருச்சு, இன்னும் இதுல மட்டும் வந்து லீஃப் வரல. அதுக்கு தான் நான் வந்து இந்த இது கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தேன். இங்க பாரு, துளிர் விட்டுருக்கு பாரு, கருவேப்பிலை கீழே பாரு, குட்டியா வந்திருக்கு பாரு. இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு. கருவேப்பிலை வந்துடுச்சு. இந்த ஜிசி பிளான்ட்ல நான் போயிட்டு தொட்டி மாத்தின உடனே ஒரு 3-4 இது வந்திருக்கு. பெரிய வீடா ஒன்று வாங்க. இங்க பாரு, இங்க ஒரு குட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா ரணகல்லி. இது வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்ல இதுவா. நம்ம எப்படி கற்பூரவல்லி தண்ணியில போட்டு குடிப்போமோ அந்த மாதிரி இந்த இலையும் கொஞ்சம் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சா அவ்வளோ நல்லதான். ஸோ இதுதான். இந்த பால்கனியில் வந்து எல்லா செடியுமே சூப்பராக வளருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஒரு 3 months ப்ரொபகேட் பண்ணி இது ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும். அந்த ஜிசி பிளான்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா இது மாதிரி பயங்கரமாக வளரும். ஆனால் இது ஒரு சின்ன பிளான்ட்டே 400 ரூபாய். ஸோ அதனால் நம்ம வாங்கிட்டோம்னா அதையே நம்ம வச்சு நிறையா பிளான்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வாங்கினா போதும். அந்த ஒரு பிளான்ட்டை ப்ரொபகேட் பண்ணி நம்ம நிறைய பிளான்ட்ஸ் வந்து வளர்க்கலாம். இதுலேருந்து தான் நமக்கு வந்து இது கிடச்சிருக்கு, இது கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு இதை வந்து அப்படியே கட் பண்ணி ஒரு மாதம் தண்ணியில் போட்டு வைக்கணும். அந்த கீழே உருளைக்கிழங்கு தள்ளி விட்டுட்டியா? உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு ரூட் வரும். அந்த ரூட் வந்த உடனே அதை வந்து நம்ம எடுத்து மண்ணில் வச்சோடனே அதுலேருந்து நமக்கு வந்து நிறையா வரும். சூப்பர். ஸோ இங்கே வந்து நமக்கு அப்படியே நிறைவாக இருக்குது இந்த குட்டி இது. நான் வேற இன்னும் ஆட் ஆன் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த அலோவேரா பாரு, சின்ன இது இருந்தது, அதே மாதிரி இது சின்னதா இருந்தது, இது பெருசாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது வேற வந்துடுச்சு. எல்லாமே ஒரு ஹாஃப் ஷேட்ல நல்லாவே வளருது. ஹாப்பியா இருக்கு. காலையில வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து பாக்குற இடம் இதுதான். ஏதாவது புது லீவ்ஸ் வந்திருக்கா அது வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது வளர நமக்கு பார்க்க ஹாப்பியா இருக்கும். சரண்யா வீட்ல இருந்து இந்த மணி பிளான்ட் வந்து நம்ம வீட்லயும் சரண்யா எடுத்துட்டு போனது. நான் வந்து சரண்யா வீட்ல இருந்து அங்க இன்னும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்னும் 2 எடுத்துட்டு வந்தேன். அதுல இருந்தும் இப்ப பாருங்க லீஃப் வருது.
வர ஆரம்பிச்சிருச்சுன்னா காடாட்டம் வளர்ந்துரும். புதுசா வளருது இல்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி லீஃப் பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ரெண்டுமே வந்து நான் வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது ப்ரொபகேட் பண்ணி வந்துடுச்சா, இது வரவே இல்லையே அப்படின்ட்டு. இதுல அந்த குட்டி பேபி அந்த பட்டு பார்க்கும்போது எனக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. நான் வந்த உடனே ப்ரஷ் கூட வந்த உடனே எனக்கு இங்க பாருங்க எங்க பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி இது வந்தது எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக. கொஞ்ச நேரம் அன்றைக்கி வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சரண்யாவோட ட்ரைவ்லேருந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்தோம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி. அப்போ நிக்கில் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாதம் நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இது வந்து எங்களோட பழைய வீடு, கும்பகோணம் வீடு. இதில் வந்து அவ்வளோ மெமரிஸ் வந்து இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன், ஸோ அதனால் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த பொட்டேட்டோ ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டெல்லாம் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த ஷூட்டும் முடிச்சுட்டு லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ரெஃப்ரிஜரேட் பண்ணது ஒரு 1/2 hour to 45 minutes தான் நான் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணியிருப்பேன். இதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுறீங்களோ இந்த இது வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இது எப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே போட்டேன். அதாவது 5 உருளைக்கிழங்கு நான் வந்து போட்டேன்னு நினைக்கிறேன். பெரிய உருளைக்கிழங்கு போட்டுட்டு அதை வந்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து பெப்பர் பவுடர், அதாவது இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் பெப்பர் பவுடர் மட்டும்தான். அதனால் குழந்தைங்க எவ்வளோ காரம் சேர்ப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சீசனிங் கூட பெரிய பெரிய மசாலா சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து சேர்த்தேன், காரம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பெப்பர் பவுடர், உப்பு சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்தேன். அதாவது 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்குக்கு. நீங்கள் வந்து இப்போ 3 சேர்க்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தா போதும். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டர் பேப்பர் வச்சுட்டு, அதாவது அந்த டோவை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். சப்பாத்தி ரோலர் வச்சு ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ் வந்து இருக்கணும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. காலையிலேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் போடும்போது இனிமேல் நல்லா அது செட் ஆகிருக்கும். நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்கும். பட் நான் வந்து ஒரு 45 minutes to 30 to 45 minutes தான் வந்து வச்சுருந்தேன். அப்போவே வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த மாதிரியான ரெசிபி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இதை இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டிக்ஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். இது இவ்வளோ பெருசு உங்களுக்கு வேணானாலும் இதையே அப்படியே பாதியாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சைஸ்க்கு கூட வந்து கட் பண்ணிக்கலாம். இது பெருசாக கட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பெரிய கடை வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் வந்து இப்போ சின்னதாக தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதையே அப்புறமா பாதியாக தான் வந்து கட் பண்ணேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது, அதாவது இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது அப்போ எடுத்து நம்ம வந்து கிறிஸ்பியாக அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். காஃபியோடு வச்சு நாங்கள் வந்து இது சாப்பிட்றப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் நிறையா ஃப்ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் நான் வந்து எல்லாமே வந்து உட்காந்து சாப்பிட மாட்டேன். குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டா அவ்வளோதான், நமக்கு அந்த அளவுக்கு அது வந்து சாப்பிட்ணுன்னு தோணாது. பட் இது வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், டேஸ்ட் ட்ரை பண்ணது. காஃபியோட இது நான் நிறையா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதனால் எனக்கு தேவையான அளவு தாராளமாக இருந்தது எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. காஃபியோடு உட்காந்து அப்படி சூடாக சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் அந்த பெரிய சைஸாகவே அப்படியே வந்து போட்டு ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அது ஒரு லாங் ஃப்ரைஸ் மாதிரி வரும். நீங்கள் நல்ல வந்து ஒரு அகலமான கடாய் வச்சு ஃப்ரை பண்ணுறப்ப அந்த பெரிய சைஸே அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக வந்து இருக்கும். இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.